ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெட்டி சேனல். நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம்மும் பார்க்க போகிறோம். அதில் சம் என்னன்னு படிச்சிடலாமா? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 2, பி இஸ் ஈக்குவல் டு set of x belongs to natural number such that 1 less than x less than or equal to 4 and c is equal to 3,5 verified that அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 சம்மு நம்ம போடணும். ஓகேவா? இப்போ எப்படி இந்த ஏ செட்டு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஏ செட்டு என்ன இருக்குது? இப்போ வந்து ஹோல் நம்பர் இருக்குது. டபிள்யூனா ஹோல் நம்பர். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஏன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஏ செட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு தெரியலை. அந்த தெரியாத நம்பரை எக்ஸ் ஒய் இசட் கே இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஹோல் நம்பர். சரியா? ஹோல் நம்பர்னா என்ன? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸு லெஸ் தென் 2, 2வை விட கம்மி. 2வை விட கம்மினா 1 வரும். ஹோல் நம்பர்னால் 0 வரும். அப்போ 0,1 அப்படிங்கிறது தான் ஏ செட்டில் இருக்குது. அடுத்து பி செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அது என்னென்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எக்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 1 லெஸ் தென் எக்ஸு. 1 லெஸ் தென் எக்ஸ் அப்படின்னா எக்ஸு வந்து 1ஐ விட அதிகம்னு அர்த்தம். அப்போ 2 வரும். அப்புறம் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ 4க்கு ஈக்குவல்னா அப்போ 4 வரும். அப்போ 3,4. ஓகேவா? இப்போ 2 3 4 அப்படிங்கிறது பி செட்டில் இருக்குது. அடுத்த சி செட்டில் 3,5 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். கொடுத்துருக்கிறத நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதிப்போம். இப்போ ஏ செட்டில் என்ன போட்டு வச்சுருக்கோம்? நம்ம 0,1. பியில் என்ன போட்டிருக்கோம்? 2,3,4. சியில் என்ன இருக்குது? 3,5. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன சம் கேட்டிருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி இஸ் ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. இதான் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சைடு வந்து LHSன்னு எடுத்துக்கலாம், இந்த சைடு RHSன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்து எழுதிக்கலாம். A cross B யூனியன் C. இது வந்து என்ன? LHS. அப்போ இதை LHS கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிச்சிடணும்? ப்ராக்கெட்டில் வந்து பி யூனியன் சிஏ கண்டுபிடிச்சிடணும். இப்போ பி செட்டில் என்ன இருக்குன்னு எடுத்து எழுதிக்கலாம். 2,3,4 யூனியன் சி செட்டில் என்ன இருக்குது? 3,5. இப்போ ரெண்டையும் யூனியன் பண்ண சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படியே சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டாக அந்த நம்பரை திரும்பி எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ 2,3,4,5. ஓகேவா? அது 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதை 2 டைம்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதனால் 1 டைம் எழுதுனா போதும். இப்போ இதிலேருந்து நம்ம ஏவோட கிராஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ செட்டை எடுத்து எழுதிக்கலாம் 0,1. பி யூனியன் சியை எடுத்து எழுதிக்கலாம் 2,3,4,5. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணலாம். எப்படி கிராஸ் பண்ணணும்? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 0,2 0,3 0,4 0,5. அடுத்தது 1,2 1,3 1,4 1,5. இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் A cross C
இதுதான் வந்துட்டு RHS. இது என்னது? RHS. இதில் ஃபஸ்ட்டு A cross Bயை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். A cross Bயில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? A இருக்குது. அதனால் A செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 0,1. அடுத்து B செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 2, 3, 4. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இப்போ A cross B நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம A cross C கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A cross C கண்டுபிடிக்கணும். அப்போ Aயில் உள்ள எலமெண்ட்ஸையும் Cயில் உள்ள எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிக்கணும். 0,1 A எலமெண்ட்ஸில் இருக்குது. கிராஸ் Bயில் Cயில் என்ன இருக்குது? ஸோ 3,5 இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் எப்படி பண்ணணும்? 0,3, 0,5, 1,3, 1,5, 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5. இது A cross C நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க? A cross Bயவும், அதாவது A cross B, அப்புறம் என்ன வந்திருக்கு? யூனியன் A cross C ரெண்டுத்தையும் வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதனால் ஃபஸ்ட்டு A cross Bயில் என்ன போட்டிருக்கோமோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன போட்டிருக்கோம்? 0,2 போட்டிருக்கோம். 0,2. அடுத்தது என்ன போட்டிருக்கோம்? 0,3, 0,3. அடுத்தது 0,4. அடுத்தது என்ன போட்டிருக்கோம்? 1,3, 1,3. சாரி, 1,2, 1,2. அடுத்தது 1,3, 1,3. அடுத்தது 1,4, 1,4. அடுத்தது நம்ம யூனியனுங்கிறதுனால இதையும் சேர்த்து போடணும். அப்போ இங்கே இருக்கிற நம்பரு நம்ம எழுதியிருந்தோம்னா மறுபடியும் எழுதணும்னு அவசியம் இல்லை. 0,3 இங்கே இருக்குது, அதனால் எழுதணும்னு அவசியம் இல்லை. 0,5 இங்கே இல்லை, அதனால் நம்ம எழுதிக்கும். ஓகேவா? இது எந்த இடத்துல வேணாலும் எழுதலாம், அது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. 1,3 இங்கே இருக்கான்னா இருக்குது, அதனால் எழுத வேணாம். 1,5 இங்கே இருக்கான்னா இல்லை, அதனால் எடுத்து எழுதிக்கணும். 1,5. இதுதான் வந்து A யூனியன் B, சாரி A cross B யூனியன் A cross C அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவலாக இருக்கான்னு இப்போ நம்ம பார்க்கணும். ஈக்குவேஷன் 1 எங்கே இருக்குது? இதுதான் ஈக்குவேஷன் 1. அப்போ இதில் உள்ளது அதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஈக்குவேஷன் 2 இருக்குது. அப்போ நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம். 0,2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 0,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 0,4 இங்கேயும் இருக்குது, ஸோ இங்கேயும் இருக்குது. 0,5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 1,2 இங்கேயும் இருக்குது, இந்த இடம் இருக்குது. 1,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 1,4 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 1,5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்து எழுதிட வேண்டியதான். என்ன எழுதணும்? ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்? LHS இஸ் ஈக்குவல் டு RHS. வேணால் நம்ம மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம்.
ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம், ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ரெண்டும் ஈக்குவலாக ஆயிடுச்சுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன எடுத்து எழுதிடணும், ஹென்ஸு ப்ரூவ்டு ஆர் வெரிஃபைடு அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதணும். அடுத்த சம்முக்கு நம்ம போகலாம். ஓகேவா, ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. அதாவது இது வந்து ரெண்டும் சமமாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அதனால் இதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் உள்ளதை போட்டுருணும். பி இன்டர்செக்ட் சியில் பி செட்டில் என்ன இருக்குது, 2, 3, 4. இன்டர்செக்ட் சியில் என்ன இருக்குது, 3, 5. ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணால் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துலேயும் உள்ள காமன் நம்பர். ஸோ காமன் நம்பர் 3 தான் இருக்குது. 2 இங்கே இல்லை, 4 இங்கே இல்லை, 5 இங்கே இல்லை. அப்போ இதோட ஏவை வந்து கிராஸ் பண்ணணும். பி இன்டர்செக்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏல என்ன இருக்குது, 0, 1. கிராஸ் பியில் என்ன இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ கிராஸ் பண்ணிக்கிறோம். எப்படி கிராஸ் பண்ணுறோம், 0, 3, 1, 3 அவ்வளோதான். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவேஷன் 1க்கு எல்ஹெச்எஸ்ஐ கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி இதை கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஏ எலமெண்ட்ஸு பி எலமெண்ட்ஸு எடுத்து எழுதிக்கலாம். ஏ செட்டில் என்னென்ன இருக்குது, பி செட்டில் என்னென்ன இருக்குதுன்னு. அப்போ 0, 1 இன்டர்செக்ட் பியில் என்ன இருக்குது, 2, 3, 4. ஓகேவா, இப்போ இதை கிராஸ் பண்ணணும். எப்படி கிராஸ் பண்ணணும், 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4 எடுத்து எழுதிக்கலாமா. 0, 2, 0, 3, 0, 4. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி. ஓகேவா, அப்போ ஏ எலமெண்ட்ஸில் 0, 1 இருக்குது. க்ராஸ் சி எலமெண்ட்ஸில் 3, 5 இருக்குது. ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். அப்போ எப்படி எழுதணும், 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஓகேவா, எழுதிக்கலாமா, சொல்லுங்கள். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஓகேவா, இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் என்னென்ன காமன் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்டர்செக்ட்னா காமன் நம்பர் தானே. இப்போ பாருங்கள் என்னென்ன காமன் இருக்குது. இங்கே வந்து அதாவது 0, 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னா இல்லை, அப்போ எடுத்து எழுதக்கூடாது. இங்கே 0, 3 இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போ எடுத்து எழுதணும், டிக் போட்டாச்சு. 0, 4 இங்கே இருக்கா, இல்லை, அப்போ ராங் போட்டாச்சு. 1, 2 இங்கே இருக்கா, இல்லை, அப்போ இதையும் ராங் போட்டாச்சு. 1, 3 இங்கே இருக்கா, இருக்குது, அப்போ டிக் போட்டாச்சு. 1, 4 இங்கே இருக்கான்னா இல்லை, அப்போ ராங் போட்டாச்சு. ஓகேவா, 1, 3 இருக்கிறதுனால இதை டிக் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்றுத்தில் ராங் அல்லது டிக்கு இருந்ததுன்னா இன்னொருத்தர் நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே ராங் போட்டுடலாம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம போட்டு வச்சுருக்கோம், அதனால் பேலன்ஸ் உள்ளதை நம்ம அப்படியே ராங் போட்டுடலாம். ஓகேவா, இப்போ நம்ம எது காமனாக இருக்குன்னு எழுதலாமா. 0, 3, 0,
அதாவது 1,3 இதுதான் காமனாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துடுறோம். இப்போ இங்கே 0,3ன்னு இருக்குது, இங்கேயும் 0,3ன்னு இருக்குது, இங்கே 1,3 இங்கேயும் 1,3ன்னு இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படிங்கிறது என்னது ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. இப்போ ஒன்ஸே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதாவது A cross B intersect C equal to A cross B intersect A cross C அப்படிங்கிறது சம் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரின்னு அர்த்தம். இப்போ ஃபைனலாக என்ன எழுத போகிறோம்? ஹென்ஸ் வெரிஃபைடு அல்லது ப்ரூவ்டுன்னு எழுதுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் சம்மு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தேர்ட் சம்மு பார்க்க போகிறோம். தேர்டில் என்ன கேட்டிருக்காங்க? A யூனியன் B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த சைடு என்னென்னு எடுத்துக்கிறோம்? LHSன்னு எடுத்துப்போம், இந்த சைடை RHSன்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? A யூனியன் B கிராஸ் C பார்க்க போகிறோம். இதை என்னென்னு எடுத்துருக்கோம்? LHSன்னு எடுத்துக்கோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டில் உள்ளதை போட்டுடலாம். A யூனியன் B. அதில் A கிராஸில் என்ன இருக்குது? 0,1. யூனியன் B கிராஸில் என்ன இருக்குது? 2,3,5. Bயில் வந்து 4 இருக்குது, 5 கிடையாது. ஸோ 4. ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம இதை யூனியன் பண்ண போகிறோம். யூனியன்னா என்ன அர்த்தம்? சேர்த்து எழுதுறது. அப்போ 0,1,2,3,4. இதில் வந்து நம்ம ரிப்பீட்டாக நம்பர் வந்திருந்தால் அதை ஒன் டைம் எழுதினா போதும். இங்கே ரிப்பீட்டாக எதுவுமே வரல, அதனால் நம்ம அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? A யூனியன் B கிராஸ் C. அப்போது A யூனியன் Bயில் என்ன இருக்குது? 0,1,2,3,4. கிராஸ் Cயில் என்ன இருக்குது? 3,5. இப்போ நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்? 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இது கண்டுபிடிச்சது என்னது? LHS. அதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? RHS. அதாவது A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. இதை RHSன்னு நம்ம எடுத்துக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை போட்டுடலாம். A கிராஸ் C. அதில் A செட்டில் என்ன இருக்குது? 0,1 கிராஸ் 3,5 இருக்குது. ஓகேவா? இப்போ எப்படி கிராஸ் பண்ணணும்? 0,3 0,5 1,3 1,5. இப்போ எழுதிடலாமா? 0,3 0,5 1,3 1,5. ஸோ எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? B கிராஸ் C. அப்போ Bயில் என்ன இருக்குது? 2,3,4. கிராஸ் Cயில் என்ன இருக்குது? 3,5. இப்போ நம்ம எப்படி கிராஸ் பண்ண போகிறோம்? 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. எடுத்து எழுதிக்கலாமா? 2,3 2,5
3, 3, 3, 5, 4, 3, 4, 5 எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? A cross C யூனியன் B cross C. இதை யூனியன்னா என்ன அர்த்தம்? அப்படியே சேர்த்து எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு A cross B அப்படியே எழுதிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதில் இல்லாததை இதை எடுத்து எழுதுனா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ A cross Cயில் 0, 3, 0, 5, அடுத்தது 1, 3, 1, 5. இது வந்து A cross Cயில் இருக்குது. B cross Cயில் வந்து நம்ம எழுதுனது இருந்தால் அதை எழுத வேண்டாம். 2, 3 இங்கே இருக்கா? இல்லை, அப்போ எழுதிக்கணும். 2, 5 இங்கே இருக்கா? இல்லை, அப்போ எழுதிக்கணும். 3, 3 இருக்கா? இல்லை, அப்பயும் எழுதிக்கணும். 3, 5 இருக்கா? இல்லை, அப்போ எழுதிக்கணும். 3, 5. அடுத்தது 4, 3 இருக்கா? இல்லை, அதுவும் எடுத்து எழுதிக்கணும். 4, 5 இருக்கான்னா இல்லை, அதுவும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஒரு முறை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்துட்டு A cross C. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இது வந்து 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஏதாவது ரிப்பீட்டாக வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் சமமாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ 0, 3னா இங்கே இருக்குது, இங்கேயும் 0, 3 இருக்குது. டிக் போட்டுக்கலாம். 0, 5, 0, 5, 1, 3, 1, 3, 1, 5, 1, 5, 2, 3, 2, 3, 2, 5, 2, 5, 3, 3, 3, 3, 3, 5, 3, 5, 4, 3, 4, 3, 4, 5, 4, 5. அவ்வளோதான். நம்ம போட்டது என்னது? கரெக்டு. நம்ம அவங்க கொடுத்ததை ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ என்ன எழுதணும்? ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் சமமாக இருக்குது. அதாவது LHS = RHS. இப்போ ஒரு முறை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க? A யூனியன் B cross C = A cross C யூனியன் B cross C. ஓகேவா? இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. A யூனியன் B cross C, A cross C யூனியன் B cross C அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதையும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம என்ன கண்டிப்பாக எழுதணும்? ஹென்ஸு வெரிஃபைடு அல்லது ப்ரூவ்டு அப்படின்னு கண்டிப்பாக எழுதணும். இதுதான் மெயின். இதை எழுதுனா தான் நம்ம ஃபுல் மார்க்கும் கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த சம்மை பற்றின ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.